ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் ஆயுத பூஜை எப்படி சிறப்பாக கொண்டாடினீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஆயுத பூஜை பண்ண டைமில் நம்ம வீட்டில் எப்போயுமே பொரி பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பொரியை வந்துட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி சூப்பராக ஒரு காஃபியோட வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறது தான் இந்த ரெசிபி வந்து நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு என்ன தேவைங்கிறதையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிருவோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் அப்கமிங் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரைப்படி பொரி எடுத்திருக்கோம். ஸோ பொரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு வெறும் ப்ளைன் பொரி தான் எடுத்திருக்கோம். அது வந்துட்டு அது கூட ஒரே ஒரு கேரட்டை வந்து நம்ம திருவி வச்சுருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாயை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி. ஸோ புளிப்புக்காக வந்துட்டு பாதி லெமன் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம போடும்போது பார்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா எப்போயும் விதையை எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ மேலே போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ப்ளஸ் அதுபோக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணுறதுக்கு வெங்காயமும் நம்ம அழகாக கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிப்ரேஷன் ஆரம்பிச்சிட வேண்டியது. இது போக வந்துட்டு நமக்கு மிளகாத்தூள் ப்ளஸ்ஸு உப்பு இது தான் வேணும். நம்ம எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்னி தால், அதாவது பொரிகடலை இருக்கு இல்லைங்களா, அதுவும் அவல் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம். ஸோ ஒரு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரைப்படி பொரியை வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த பொரி கூட வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக என்ன சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சட்னி, இப்போ அதாவது பொரிகடலை. ஸோ இந்த பொரிகடலை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். ஸோ பொரிகடலை போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த வேர்க்கடலையும் ஒரு கைப்பிடி போட்டுக்கலாம். அது கூட அவலும் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது ஒரு கைப்பிடி. ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா வெங்காயம். ஸோ அந்த வெங்காயத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து திருவி வச்ச கேரட்டை வந்து அதுவும் சேர்த்தாச்சு. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா வெட்டின பச்சை மிளகாயும் போட்டுக்கலாங்க. காரம் எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுபோக தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளியை வந்து நான் கட் பண்ணி எடுத்து போட்டிருக்கேன். விதையை போடக்கூடாதுங்க, பொரி வந்து ரொம்ப நவுத்து போயிடும். ஸோ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடிஷ்னலாக இதுக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கலாம். அதுபோக வந்துட்டு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்க்கணும். காரம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 3/4 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எடுத்து வச்சுருக்க ஒரு அரை லெமனை வந்து இதில் சேர்த்துக்கலாம் புளிப்புக்காக. ஏன்னா தக்காளி வந்துட்டு புளிப்பு கம்மியாக இருக்கும். லெமன் சேர்த்திங்கன்னா இன்னும் அடிஷ்னல் டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது எல்லாமே ஒன்றா சேர்த்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கரண்டி இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் க்ளோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் அதிலே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மேலே வந்துட்டு போடுங்க. மேலே போடுறதுன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த மசாலா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு போடும்போதே நம்ம இதையும் வந்து சேர்த்து போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவரு ப்ளஸ் வந்து நம்ம போட்டிருக்க மசாலா இது எல்லாமே ஒரு அல்டிமேட் டேஸ்ட் இருக்கும். டீ, காஃபி இதுகளோட வந்துட்டு ஈவினிங் டைமில் சட்டுன்னு ஒரு பொரி வேணும்னா நம்ம அழகாக வந்துட்டு ஸ்நாக்ஸ் வேணும்னா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது கூட காஃபி, டீ இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து குழந்தைங்க கேட்டாங்கன்னா 2 நிமிஷத்தில் வந்துட்டு அழகாக இதை வந்துட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். பொரி சாப்பிட்றது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்துட்டு ப்ளெயின் பொரி சாப்பிட மாட்டாங்க குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸோ குழந்தைங்களும் வந்துட்டு பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க, நிறையாவும் சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நல்ல ரெசிபியோடு வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.